மாறி வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நகரத்தோட சுகாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட களமிறங்கி இருக்கிறாரு ஒரு கொள்கை தளபதி. பல வருஷங்களா சென்னைக்கு சவாலா இருந்த குப்பை கிடங்குகளை நவீன தொழில்நுட்பம் மூலமா மீட்டெடுத்து வர அமைச்சர் கே நேரு அவர்களோட ஒரு அதிரடியான பயோமைனிங் மிஷன் தான் இது. பல சகாப்தங்களா பெருங்குடியில மலை மாதிரி குவிஞ்சு கிடந்த குப்பைகளை அகற்றுவதற்காக 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பயோமைனிங் பணிகள் படுவேகமா நடந்துட்டு இருக்கு. மொத்தம் இருந்த 34.28 லட்சம் கனமீட்டர் குப்பையில இதுவரைக்கும் சுமார் 27 லட்சம் கனமீட்டர் குப்பைகளை அகற்றி 84% பணிகளை வெற்றிகரமா முடிச்சு அசத்தி இருக்கிறார். இந்த இடம்லாம் இப்போ பயனுள்ள பொருட்களாக பிரித்தெடுக்கப்பட்டு சென்னையோட சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. பெருங்குடியை தொடர்ந்து வட சென்னையோட அடையாளமா இருந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கையும் மீட்கிறதுக்காக 641 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. பல வருஷ கால குப்பைகளை அறிவியல் பூர்வமா பிரிச்சு அந்த நிலத்தையே மக்கள் பயன்பாட்டுக்கு மீட்டெடுக்கிற பணிகளை இப்போ ஒரு செயல் வீரரா முன்னாடி நின்று நடத்திட்டு வராரு அமைச்சர் கே நேரு அவர்கள். வார்த்தைகள் இல்லாம வளர்ச்சியில தன்னோட முத்திரையை பதிச்சு விடியல் அரசோட கம்பீரமான போர்வாளா திகழ்றவர் தான் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள்.